சர்க்கம் 4. கௌசல்யை ஆசீர்வாதம். பட்டணத்து மக்களும் மந்திரிகளும் சென்ற பிறகு நிகழ்ச்சிகளின் தவிர்க்க முடியாத தன்மையை அறிந்தவரான மன்னர் மறுபடியும் தனக்குள் ஆலோசித்து மிகச்சிறந்த ஒரு முடிவை எடுத்தார். நாளைய தினம் பூச நட்சத்திரம் உள்ள நன்னாள். என்னுடைய புதல்வன் தாமரை கண்ணன் ராமன் நாளையே இளைய மன்னனாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். பின்னர் அந்தப்புறம் சென்ற தசரதர் ராமனை மறுபடியும் அழைத்து வா என்று தேரோட்டிக்கு கட்டளையிட்டார். அந்த ஆணையை ஏற்றுக்கொண்ட தேரோட்டி சுமந்திரர் ராமனுடைய மாளிகைக்கு மறுபடியும் அவரை அழைத்து வருவதற்காக விரைந்து சென்றார். வாயிற்காப்பாளர்கள் உள்ளே சென்று அவர் மறுபடியும் வந்திருப்பதை ராமனிடம் தெரிவித்தார்கள். அவர் மீண்டும் வந்திருக்கிறார் என்பதை கேட்ட உடனேயே ராமனுக்கு பட்டாபிஷேக விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை உடனே உள்ளே அழைத்து ராமன் கூறினார், நீங்கள் மறுபடியும் வந்திருக்கிறீர்களே, என்ன வேலை? செய்தியை விவரமாக சொல்லுங்கள். அதை கேட்ட தேரோட்டி, மன்னர் தங்களை பார்க்க விரும்புகிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டேன். இதை கேட்ட பின் அங்கே போக வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வது உங்கள் கையில் இருக்கிறது. தேரோட்டியின் சொற்களை கேட்ட ராமன் பரபரப்படைந்து மன்னரை மீண்டும் பார்ப்பதற்காக அரச மாளிகைக்கு சென்றார். ராமன் வந்துவிட்டார் என்று தசரத மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் பேரன்புக்குரிய உயர்ந்த குணங்கள் கொண்ட அவரை மாளிகைக்குள் அனுப்பும்படி கூறினார். திருவளர் நாயகன் ராகவன் தந்தையின் மாளிகைக்குள் நுழைந்தவுடனேயே சற்று தொலைவில் தந்தையை கண்டு கைகளை கூப்பிக் கொண்டு நமஸ்காரம் செய்தார். பாதங்களில் விழுந்த அவரை தூக்கி நிறுத்தி மார்புடன் அணைத்துக் கொண்ட மன்னர் உயர்ந்த ஆசனத்தை காட்டி அமரச் செய்து பேசத் தொடங்கினார். ராமா, நீண்ட நாட்கள் வாழ்ந்து நான் வயோதிகத்தை அடைந்து விட்டேன். நான் விரும்பிய எல்லா சுக போகங்களையும் அனுபவித்து விட்டேன். ஏராளமானவர்களுக்கு அன்னம் அளித்து நிறைய தட்சிணைகள் கொடுத்து நூற்றுக்கணக்கான யாகங்கள் செய்து விட்டேன். மகிமை மிக்க ஆண் பிள்ளாய், இவ்வுலகில் இப்போது எவரும் ஒப்புவமை இல்லாத எனக்கு இஷ்டமான மகனாக நீ பிறந்திருக்கிறாய். நான் தானம், யஜ்ஞம், சுவாத்தியாயம் முதலியவற்றை செய்து முடித்திருக்கிறேன். வீரனே, நான் விரும்பிய எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட்டேன். தேவர், ரிஷி, பித்ரு, பிராமணர், தனது ஆத்மா இவற்றின் கடன்களை தீர்த்து விட்டேன். யாக யஜ்ஞங்களை செய்ததால் தேவர் கடனையும், வேத அத்தியனத்தால் முனிவர் கடனையும், புதல்வனை பெற்றதால் பித்ரு கடனையும், தானம் செய்ததால் பிராமணர் கடனையும், சுகானுபவங்களினால் ஆத்மாவின் கடனையும் தீர்த்து விட்டேன். உன் முடிசூட்டு விழாவை தவிர நான் செய்ய வேண்டிய கடமை வேறு எதுவும் இல்லை. ஆகவே நான் சொல்ல போவதை கவனமாக கேட்டு உட்கருத்தை புரிந்து கொண்டு அவ்வாறே நீ செய்ய வேண்டும். பிள்ளாய், இப்போது மக்கள் எல்லோரும் நீ அரசனாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் உனக்கு இளவரசு பட்டம் சூட்டப் போகிறேன். ராமா, மேலும் இப்போதெல்லாம் நான் பயங்கரமான கனவுகளை காண்கிறேன். இடியோசை போன்ற பேரொலியுடன் கூட பகற்கொள்ளிக்கட்டை ஆகாயத்திலிருந்து விழுகிறது. இது ஒரு அசுப நிமித்தம். என் அருமை ராமனே, என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சூரியன், செவ்வாய், ராகு ஆகிய குரூர கிரகங்கள் பீடித்திருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அபசகுனங்கள் ஏற்படும் போது பொதுவாக மன்னன் மிக கொடிய ஆபத்தை அடைகிறான் அல்லது மரணத்தை அடைகிறான் என்று கோள்நிலை பலன் சொல்கிறார்கள். ஆகவே ராகவா, என் சுயநினைவு என்னை விட்டு போகாமல் இருக்கும் போதே நீ முடிசூட்டி கொண்டு விடு. ஏனெனில் மனிதர்களின் மனம் மாறும் தன்மையை உடையது. இன்றைய தினம் புஷ்ய நட்சத்திரத்திற்கு முந்தைய தின நட்சத்திரமான புனர்வசுவில் சந்திரன் இருக்கிறார். நாளைய தினம் புஷ்யம் கூடிய நன்னாள் பட்டாபிஷேகத்திற்கு உகந்தது என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். எனவே சத்ரு சம்ஹாரனே, புஷ்ய நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்து கொள். என் மனம் என்னை மிகவும் பரபரப்படைய செய்கிறது. நாளைய தினம் இளவரசனாக உனக்கு பட்டம் சூட்டி விடுகிறேன். ஆகவே இப்போது முதற்கொண்டு நீ கட்டுப்பாடுகளை கைக்கொள்ள வேண்டும். இன்றிரவு பத்தினியுடன் தர்ப்பப்படுக்கையில் பயணிக்க வேண்டும். கவனக்குறைவில்லாத நண்பர்கள் உன்னை எல்லா பக்கங்களிலும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற மாபெரும் நிகழ்ச்சிக்கு அநேக இடையூறுகள் உண்டாகவே செய்யும். இந்த பட்டணத்திலிருந்து வெளியே சென்றிருக்கும் பரதன் இங்கு திரும்பி வருவதற்குள் இடைப்பட்ட இந்த காலம்தான் உன் பட்டாபிஷேகத்திற்கு உரிய காலம் என்று நான் திடமாக நம்புகிறேன். உன்னுடைய சகோதரன் பரதன் சான்றோர்களின் நடத்தையை அனுசரிப்பவன் என்பது உண்மைதான். மூத்தவனை அனுசரித்து நடப்பவன், அறத்தையே உயிராக கொண்டவன், கருணை உள்ளவன், புலன்களை வென்றவன். ராகவா, சான்றோர்கள் மற்றும் தர்மத்தையே பற்றி ஒழுகும் மனிதர்களுடைய மனம் கூட பல காரணங்களால் விருப்பு வெறுப்பை அடைகிறது. சஞ்சலம் இல்லாமல் எப்போதும் உறுதியாக இருப்பதில்லை என்ற விஷயம் எல்லோரும் அறிந்ததுதானே. நாளைய தினம் நடக்க போகும் பட்டாபிஷேகம் சம்பந்தமாக இவ்வாறு அறிவுரை கூறப்பட்ட ராமன் இனி நீ போகலாம் என்று அனுமதிக்கப்பட்டதும் தந்தையை வணங்கிவிட்டு தன் மாளிகைக்கு திரும்பினார். தன்னுடைய திருமாளிகைக்குள் புகுந்த அவர்
பட்டாபிஷேகம் குறித்து அரசர் சொன்ன அறிவுரைகள் நினைவுக்கு வந்தவராக பெற்ற தாயிடம் இந்த நற்செய்தியை தானே தெரிவிப்பதற்காக அடுத்த வினாடியே வெளியே வந்து அன்னையின் அந்தப்புறத்திற்கு போனார். அவர் அங்கே பட்டாடை உடுத்துக்கொண்டு மௌனமாக மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் ராமனுக்கு ராஜ்யலட்சுமி கிடைக்க வேண்டும் என்று பூஜா கிரகத்தில் தேவதைகளை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் அன்னையை கண்டார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற நற்செய்தியை கேட்டவுடன் அவ்விடத்திற்கு சுமித்ரையும் லட்சுமணனும் முன்னதாகவே வந்திருந்தார்கள். பின்னர் சீதா தேவியும் அழைத்து வரப்பட்டாள். ராமன் உள்ளே வந்தபோது கௌசல்யை கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். சுமித்ரை, சீதை, லட்சுமணர் ஆகியோர் அவருக்கு சேவை செய்யும் நிலையில் இருந்தார்கள். புஷ்ய நட்சத்திரத்தில் தன் புதல்வனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்படுகிறது என்பதை கேட்டதும் பரம்பொருளான சாட்சாத் மகாவிஷ்ணுவை மனத்தில் நினைத்து சுவாசத்தை கட்டுப்படுத்தி பக்தி பரவசத்துடன் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவரை நணுகி நமஸ்காரம் செய்து மாசற்றவரான அவருக்கு ஆனந்தம் விளைவிக்கும் சொற்களை ராமன் கூறத் தொடங்கினார். தாயே, குடிமக்களை காக்கும் பணியில் நான் தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளேன். என் தகப்பனாரின் கட்டளைப்படி இந்த பட்டாபிஷேகம் நாளைய தினம் நடக்க இருக்கிறது. இன்றிரவு என்னுடன் கூட சீதையும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று ரித்விக்குகளும் ஆச்சாரியர்களும் கூறியதை என்னுடைய தந்தை எனக்கு தெரிவித்தார். நாளைய தினம் நடக்க இருக்கின்ற பட்டாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு என்னென்ன மங்களமான சடங்குகள் இப்போது செய்யப்பட வேண்டுமோ அவைகளை எனக்கும் சீதைக்கும் செய்விப்பீர்களாக. வெகு காலமாக மனத்தில் இருந்து விருப்பம் நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டதை கேட்டு கௌசல்யை ஆனந்த கண்ணீர் மல்கி நாட்டழுதழுக்க ராமனிடம் கூறினார். குழந்தாய் ராமனே, நீண்ட காலம் வாழ்வாயாக. உன் வழியில் குறுக்கிடும் எதிரிகள் அடியோடு ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். ராஜ்யலட்சுமியை அடைய போகும் நீ என் சுற்றத்தாரையும் சுமித்ரையின் உறவினர்களையும் சந்தோஷமடைய செய். மகனே, ஒரு உத்தமமான நட்சத்திரத்தில் நீ எனக்கு பிறந்திருக்கிறாய். ஆகா, அதனால்தான் உன் நற்குணங்களால் தந்தையார் தசரதரை மனமகிழச் செய்திருக்கிறாய். கமலக்கண்ணனான புருஷோத்தமர் மகாவிஷ்ணுவை பற்பல கடினமான நியமங்களுடன் ஆராதித்தது வீண் போகவில்லை. ஆம், அதன் பயனாகத்தான் இஷ்வாக்கு பரம்பரையின் ராஜலட்சுமி உன்னை அடைந்து மேன்மை அடைய போகிறாள். இவ்வாறு அன்னை சொல்லிய பின் கைகளை குவித்துக் கொண்டு பணிவுடன் நிற்கும் சகோதரனை பார்த்து புன்முறுவல் கொண்டு ராமன் சொன்னார். லட்சுமணா, அதாவது என்னுடன் சேர்ந்து நீயும் இந்த உலகை பரிபாலனம் செய். என்னுடைய இரண்டாவது அந்தராத்மாவான உன் பொருட்டே இந்த ராஜலட்சுமி கிடைத்திருக்கிறாள். சுமித்ரையின் மைந்தனே, உன் விருப்பப்படி எல்லா போகங்களையும் அரசு சலுகை மற்றும் உரிமைகளையும் அனுபவிப்பாள். இந்த வாழ்க்கையையும் அரசாட்சியையும் உனக்காகவே நான் விரும்புகிறேன். இவ்வாறு லட்சுமணனிடம் கூறிவிட்டு இரு தாய்மார்களையும் வணங்கிய பின் சீதைக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு போனார் ராமன். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 4வது சர்க்கம் முற்றிற்று.